ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! அழகிய அழகு சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதிக்கு பார்த்தீங்கன்னா காலேஜில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுந்துட்டு இருக்காங்க. மதியம் பார்த்தீங்கன்னா அழுறாங்க. கூட வேலை பார்க்குற ஸ்டாஃபும் பார்த்தீங்கன்னா அழுறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகாதீங்க மேம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா இல்லை நான் போயிட்டு தான் ஆகணும். நீங்கள்லாம் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இவங்க அழுந்துட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா சுரேஷும் ஒரு பக்கம் நின்று பார்த்துன்னு இருக்காங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா இவ இப்படி ஃபீல் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷும் கொஞ்சம் சேடாக தான் இருக்காங்க. மதி பார்த்தீங்கன்னா சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டாம் மேடம் போகாதீங்க போகாதீங்கன்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷை பார்க்குறாங்க. சுரேஷும் மதிக்கிட்ட பேசுகிறாங்க. இல்லை அண்ணி கால் பண்ணாங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் கேட்குறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா இல்லை பர்மனெண்ட் பண்ணுறதா தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த காலேஜில் டெம்பரவரியாக கூட உனக்கு வேலை இல்லை நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா சரி வா கிளம்பலாம் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. இல்லை இன்னும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். நீ இங்கே இருந்தால் நீயும் கஷ்டப்பட்டுன்னு உன்னோட ஸ்டூடெண்ட்டையும் கஷ்டப்படுறாங்கல்ல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாரு அவங்க. வா நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் கூட்டின்னு வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி பார்த்தீங்கன்னா தங்கராஜ் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரேவதி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. என்னங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. என்ன ஒரு மாதிரியாக இருக்கு, மூஞ்சியோ ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன விஷயம் சொல்லு ரேவதி அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. என்ன விஷயம் சொல்ல உன்னோட மூஞ்சை வச்சு எனக்கு தெரிஞ்சுப்பேன் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லு அப்படின்றாங்க. இல்லைங்க மதி கால் பண்ணா மதிக்கு வேலை போயிடுச்சா அப்படின்றாங்க. என்னது மதிக்கு வேலை போயிடுச்சாமா, என்ன விஷயமா வேலை போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க பர்மனெண்ட் பண்ணுறதா தான் பேசிட்டு இருந்தாங்களாம், திடீர்னு இவனுக்கு வேலை இல்லை கிளம்புமான்னு சொல்லிட்டாங்களாம். அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நானும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானும் வேலைக்கு போகணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் போக முடியல. மதி வேலைக்கு போகிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கேன். இப்போ வேலை இல்லைன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் பாத்திரங்கள் வருது, துணி துவைக்கிறது, சாப்பாடு செய்யறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. என்ன உங்கள் அம்மா அப்பாவையும் நீ ரொம்ப குறை சொல்கிற ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. இல்லைங்க அண்ணியை ரொம்ப டார்ச்சராக பண்ணிகிட்டே இருக்காங்க, இத்தை சொல்லி அத்தை செய்யின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் மதியையும் சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை அம்மா பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மாமியார் மாதிரி அவங்க மாமியார் எப்படி அம்மாவை நடத்துனாங்களோ அதே மாதிரி மலரையும் நடத்தணும்னு சொல்லிட்டு இவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. சரி இந்த விஷயத்தில் நீ கொடுத்து வச்சவன் நினச்சிக்கோ ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் உன்னோட மாமியார் உன்னை அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா ஆமாம் உலகத்தில் இல்லாத மாமியார் வேற இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த விஷயம் சுரேஷுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க தெரியல நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு நானே சுரேஷ் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் சுரேஷ் கால் பண்ணுறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா மதியம் கூட்டின்னு வந்துன்னு இருக்காங்க. ஒரு ஓரமாக பைக்கை நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா சொல்லுங்க மாமா அப்படின்றாங்க. இங்கடா ஏதாச்சும் வேலையாக இருக்கியா சுரேஷ் அப்படின்றாங்க. இல்லை மாமா மதிய காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. என்னது மதிய காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்துன்னு இருக்கியா, அம்மா அவளுக்கு வேலை போன விஷயம் உனக்கு தெரியுமாடா அப்படின்றாங்க. தெரிஞ்சதுனால தான் மாமா நான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சரிடா நீ வீட்டுக்கு வா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் ஃபோன் வச்சிடுறாங்க. அப்போ சுரேஷ் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட டீ காஃபி இது ஏதாச்சும் சாப்பிட்றியா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேண்டான்றாங்க. ஜூஸ் எது குடிக்கிறியான்றாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. சரி மதியம் சாப்பிட்டியா அப்படின்றாங்க. மதி இல்லைன்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா பசிக்கல அப்படின்றாங்க. என்னது பசிக்கலையா, உனக்கு எதுவும் இப்போ வேணாவா எக்ஸாக்டாக சொல்லு அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா சரி மதியோ கூட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகவன் ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா சீரியல் பார்த்துன்னு இருக்காங்க. மலர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வேலை பார்த்துன்னு இருக்காங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பாக்யராஜுக்கு பார்த்தீங்கன்னா மலர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மலர் இப்போ தான் நான் வெளியில் டீ குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சுரேஷும் மதியம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மதிய காலேஜ்லேருந்து வேலையை விட்டு வேணான்னு சொல்லிட்டாங்களாம், அதனால தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா ஓ பொண்டாட்டி வேலை பார்க்குற இடத்துலையே போயிட்டு காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வர லெவலுக்கு ஆயிட்டீங்களா, இப்போ எப்படியோ ஒன்று நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா என்ன வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
மலர் உடனே மதிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, "இல்ல மதி நான் யார்கிட்டயும் வீட்ல சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "ஆமா இன்னைக்கு பெர்மனன்ட் பண்றதா தான் பேசிட்டு இருந்தாங்களா, அது என்னன்னு தெரியல. மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிட்டு மதிய வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மதியமே கால் பண்ணி சொன்னா" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. "ஆமா எதுக்கு வேலைய விட்டு வேணான்னு சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மதிய கேட்குறாங்க ராகவன்னு. மதி பார்த்தீங்கன்னா, "தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா பேசி பார்த்தியா?" அப்படின்றாங்க. "எவ்வளோ நான் பேசி பார்த்துட்டேங்க. எதுவும் பாசிட்டிவா நடக்கல. வேண்டான்னு சொல்லி தான் சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "சரி விடும்மா இந்த வேலை இல்லன்னா என்ன? நீ தான் நெறைய படிச்சிருக்கல்ல. ஏதோ ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கலாம் விடு" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்றாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "எதுக்கு டெம்பரவரியா வேலை பார்த்துக்கின்னு, அ சுரேஷ், பாக்கியராஜ் மாரி எதனாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்காகனா ஏற்பாடு பண்ணு. அதில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாதியில வேலைய விட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. உடனே அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு போயிடுறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிட்ட "ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ். நீ மதிய கூட்டு வந்துக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க அண்ணி ஒரு காஃபி கிடைக்குமா?" அப்படின்றாங்க. "இதோ சுரேஷே எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "மாமா உங்களுக்கு காஃபி வேணுமா?" அப்படின்றாங்க. எடுத்துட்டு வாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல காஃபி போட போறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்குள்ள போயிட்டு, "மலரு காஃபி போட்டு முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வெந்நீர் வச்சு குடுக்குறியா?" அப்படின்றாங்க. "சரிங்க அத்த உட்காருங்க" அப்படின்றாங்க. "ஆமா மலரு, இருந்தாலும் உனக்கு மதிய வேலைய விட்டு சொன்ன விஷயம் உனக்கு தெரிஞ்சு நீ ஏன் வீட்ல சொல்லல?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. அதுக்கு உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல அத்த வந்து மதியே சொல்லிக்கிட்டோன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாயிட்டேன்" அப்படின்றாங்க. "ஆமா நீ வர வர வீட்ல எந்த விஷயத்தையும் சொல்றதில்ல. நெறைய விஷயம் மறைக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "என்ன அத்த பிரச்சனை ரொம்ப ஒரு பிரச்சனையாகும்ன்னு சொல்லிட்டு தான் சொல்லல. இதில போய் என்ன இருக்கு விடுங்க அத்த. அதுதான் மதியே வந்து சொல்லிட்டால்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சரி இப்பயாச்சும் அவ திமிரு அடங்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் உடனே பார்த்தீங்கன்னா, "தெரியலீங்களே அத்த. அது அவள கேட்டா தான் தெரியும்" அப்படின்றாங்க. "இல்ல இப்ப வேலைய விட்டு நின்டுட்டால்ல. இப்ப கொஞ்சம் வீட்ல இந்த வேலை, அந்த வேலை, வீட்ல இருக்கிறவங்கள எதிர்த்து பேசாம நிக்கவா இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் நிக்காது அத்த" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்றாங்க. "அது அவங்களோட கேரக்டர் அத்த. அவங்களா நெனச்சாலே அத மாத்திக்க முடியாது. இது தப்புன்னா அவ பேச தான் செய்வா" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாவா? அப்ப வேலைய விட்டு நிப்பாட்னாலயும் அவ அதே மாரி தான் இருப்பாளாடி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி கோவமா எந்திரிச்சு போறாங்க. "அத்த வெந்நீர் கேட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. "வெந்நீர என்னோட ரூமுக்கு கொண்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி அங்கருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஹால்ல உட்காந்து இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, தங்கராஜும், ரேவதியும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ "வாங்க மாப்பிள உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கூப்பிடுறாங்க. அப்போ ராஜலட்சுமி உடனே ரேவதி கிட்ட, "எங்க பாப்பாவ குழந்தைங்கள கூப்பிட்டு வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா அவங்களுக்கு நெறைய ஹோம் ஒர்க் இருக்கு. அதனால அத்தை பார்த்துட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மலரும் அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "காஃபி எடுத்துட்டு வரட்டுங்களாண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல வேண்டாம். நாங்க இப்ப தான் வீட்ல குடிச்சிட்டு வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா இந்த பக்கம் சீக்கிரமா வந்திருக்கீங்க இன்னைக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னடா வரக்கூடாதா? இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம். அதனால தான் சரி ஒரு எட்டி பார்த்துட்டு போலான்னு சொல்லி வந்தோம்டா" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "வீட்ல எப்படி இப்ப பிரச்சனை எல்லாம் ஓகேவா?" அப்படின்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "எங்க மாப்பிள அவரு போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்ததா அத பத்தியே பேசிட்டு இருக்காரு. நீங்க இல்லன்னா ஜெயில்ல புடிச்சு போட்டு இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. "அதுதான் நடக்கலல்ல அத்த. எதுக்கு அத பத்தி பேசின்னு இருக்கீங்க? விடுங்க" அப்படின்றாங்க. அங்க மதி வராங்க. மதி கிட்ட ரேவதி பார்த்தீங்கன்னா, "நல்லா இருக்கியா மதி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கின்னு, "உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவளோட வேலை போயிடுச்சு. வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்களாம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "என்ன மதி இந்த வேலை போனா என்ன? வேற வேலை பார்த்துக்கலாம் விடும்மா. ஃபீல் பண்ணாத" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்த வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.